ஐயையா நான் வந்தேன் தேவாத்து குட்டி வந்தேன் தேவாத்து குட்டி வந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இந்த மாலை திருப்பலிக்கு வருக என்று அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இன்றைய வழிபாடானது நமக்கு கொடுக்கவிருக்கின்ற செய்தி என்னவென்றால், நம்புவோர் வாழ்வு பெறுவர் என்ற செய்தியை நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை நம்புவதற்கு நாம் மறந்து போகின்றோம் அல்லது நம்புவதற்கு மறுக்கின்றோம். ஆக நாம் எப்பொழுது ஒரு காரியத்திலே நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றோமோ அந்த காரியமானது நமக்கு வெற்றியாக மாறுகின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே 2 பெண்கள் நலமடைவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு இந்த 2 பெண்களையும் தொட்டு குணமாக்குகின்றார். ஆக பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நம்பிக்கையை இறைவனிடத்தில் வைத்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா விதமான அருள் வளங்களையும் நமக்கு தருகின்றார். எனவே இந்த திருப்பலிகளை நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் செயல்படுகின்ற எல்லா காரியங்களும் இறைவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செயல்பட தேவையான வரங்களை வேண்டி இந்த திருப்பலியின் மூலமாக மன்றாடுவோம். எல்லாமல் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாகவும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேருடையில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஒன்றிக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயவை, அழிவை தரும் நன்றி எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சிறகுகளில்
அதிகாரம் 8 இறைவசனங்கள் 7, 9 மற்றும் 13 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அறச்செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகும்படி இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவரும் எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரிப்பவருக்கு எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீ வந்து அவள் மீது உம்மை கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையே அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலாடையை தொட்டார், ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டிருந்தார். தொட்டவுடனே அவருடைய இரத்த போக்கு நின்று போயிற்று. அவரும் தன் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை விட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமியை இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள்.
மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மருளும் ஆசீரும் உங்களோடு என்னாலும் இருந்து உங்களை வழிநடத்தி காப்பதாக. பிரியமானவர்களே, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் ஒருவரான ஹென்றி என்பவர் 1907 ஒரு சிறுகதை புத்தகத்தை வெளியிடுகின்றார். அவர் சிறுகதைகளில் எழுதுவதுமே மிகவும் பிரபலமான ஒரு எழுத்தாளர். அந்த கதையானது இப்படியாக செல்கின்றது. அது கதையிலே வருகின்ற கதாநாயகனானவர் உடல் நலமின்றி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அவனுக்கு பலவிதமான சிகிச்சைகள் கொடுக்கப்படுகின்றது. ஆனாலும் அந்த சிகிச்சையின் பலனாக அவனுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஏனெனில் அவன் தனக்குள்ளாக ஒரு எண்ணிக்கொண்டிருந்தது, நான் சற்று காலம் மட்டுமே உயிர் வாழ்வேன், எனவே இன்னும் சிறிது காலத்திலே நான் என்னுடைய உயிரை இழந்து விடுவேன், நான் இறந்து விடுவேன் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு அவநம்பிக்கையை வளர்த்து கொண்டிருந்தான். தனக்குள்ளாக எண்ணிக்கொண்டிருந்த அந்த எண்ணத்தின் காரணமாக அவனுக்கு அளிக்கப்படுகின்ற சிகிச்சை எந்தவித பலனும் இல்லாமல் இருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு செவிலியரில் ஒருவர் இதை பார்த்து அந்த மனிதரிடத்திலே அதற்கான காரணத்தை கேட்கின்றார். அவர் சொல்கின்றான், நான் என்னுடைய இந்த நோயினாலே நான் கவதிப்படுகின்றேன், இந்த நோயின் காரணமாக விரைவிலே நான் மரித்து போவேன், எனவே எனது சிகிச்சைகள் அளித்தும் எனக்கு பலனில்லை என்று சொல்லி அவன் கூறுகின்றான். அப்பொழுது அந்த செவிலியர் அந்த அந்த இளைஞருக்கு பலவிதமான அறிவுரைகளை கூறுகின்றார். நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை அவனிடம் பேசுகின்றார். இருந்தாலும் அவருக்கு எந்தவித ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஒரு நாள் இப்படியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவன் படுத்திருந்த அந்த படுக்கைக்கு அருகிலே ஒரு ஜன்னல் இருந்த அந்த ஜன்னல் வழியாக அவன் பார்த்த பொழுது அங்கே ஒரு செடியானது இருந்தது. அந்த செடியிலே இருந்த அனைத்து இலைகளும் உதிர்ந்து விட்டது. ஆனால் ஒரே ஒரு இலை மட்டும் அந்த செடியிலே இருந்தது. ஆக அந்த இலையை கண்ட அவன் அந்த மிகவும் வருத்தப்பட தொடங்கினான். அந்த செவிலியரை அழைத்து அவரிடத்தில் சொன்னான், இதோ பாருங்கள், இந்த செடியிலே இருந்த அனைத்து இலைகளும் முதிர்ந்து விட்டது, நாளையும் இந்த இலையும் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும், இந்த செடியை போலவே நானும் விரைவிலே மரித்து போவேன், இறந்து போவேன் என்று சொல்லி அவர் இடத்திலே கூறுகின்றான். ஆக மறுநாள் அந்த செடியை அவன் காண்கின்ற பொழுது அந்த ஒரு இலையானது அந்த செடியிலிருந்து விழவில்லை, அது அப்படியே இருந்தது. அதை பார்த்து அவனுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி, அவனுக்குள்ளாக ஒரு புது நம்பிக்கை வருகின்றது. அப்பொழுது அவன் தனக்குள்ளாக சொல்கின்றான், இந்த செடியானது உயிருடன் இருக்கின்றது, இந்த இலை விழுந்து விடவில்லை, அதே போல நானும் உயிருடன் இருப்பேன், என்னுடைய நோயானது என்னை இறப்பிற்கு கொண்டு செல்லாது, மாறாக நான் உயிர் வாழ்வேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளாக மீண்டும் செத்து போய் கிடந்த அந்த நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்கின்றான். மேலும் அந்த செவிலியர் அவனுக்கு மீண்டுமாக நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை கூறி அவனுக்கு சிகிச்சை அளிக்கின்றார்கள். சிகிச்சையின் பலனாக அவன் மெதுவாக குணமடைந்து இறுதியாக அவன் நோயிலிருந்து முற்றிலும் குணமடைகின்றான். அவ்வாறு அவன் குணமடைந்த பிறகு அந்த மருத்துவமனையிலிருந்து வீடு செல்கின்ற பொழுது அந்த செவிலியர் அந்த இளைஞனை அந்த செடியின் அருகிலே கொண்டு செல்கின்றார். அவ்வாறு கொண்டு சென்று அந்த செடியை சற்று உற்று நோக்கும்படி அவள் கூறுகின்றாள். அவ்வாறு அவன் நோக்குகின்ற பொழுது அந்த செடியில இருந்த அந்த இலையானது உண்மையான இலை அல்ல, மாறாக அது ஒரு செயற்கையாக வைக்கப்பட்டிருந்த ஒரு இலை. ஆக பிரியமானவர்களே, இந்த செவிலியர் தான் அந்த இளைஞருக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக, அவன் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த செடியிலே விழுந்த இலைக்கு பதிலாக வேறொரு செயற்கை இலையை அதிலே வைத்துவிட்டு அந்த இளைஞர் தன்னுடைய வாழ்விலே மீண்டும் ஒரு புது நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருந்தார் என்று அவர் கூறுகின்றார். ஆக பிரியமானவர்களே, இந்த கதையானது என்ன சொல்கிறது என்று சொன்னால், நாம் எப்பொழுது நம்பிக்கை கொள்கின்றோமோ,
நம்முடைய வாழ்விலே நாம் படுகின்ற துன்பங்கள், வியாதிகள் இவற்றிற்கு மத்தியிலே நாம் எப்பொழுது நம்முடைய நம்பிக்கை இழந்து விடுகின்றோமோ அப்பொழுது நம்முடைய நிலைமையானது இன்னும் மோசமாகி கொண்டே செல்லும் என்பதை சொல்கின்றது. மாறாக நாம் எப்பொழுது நாம் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள் இவற்றிலெல்லாம் இருந்து நான் விடுதலை பெறுவேன், என்னுடைய நோயிலிருந்து எனக்கு குணம் கிடைக்கும் என்று நாம் முழுமையாக நம்புகின்ற பொழுது, நமக்குள்ளாக புது நம்பிக்கையை வளர்த்து கொள்கின்ற பொழுது நாம் உண்மையிலே மரித்து போகிறவர்களாக அல்லாமல் மீண்டும் உயிர் பெற்று வாழக்கூடிய மனிதர்களாக இருப்போம் என்ற செய்தியை இந்த கதையானது நமக்கு தருகின்றது. இதைத்தான் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். 2 புதுமைகளை ஆண்டவர் இந்த நற்செய்தியின் மூலமாக நிகழ்த்துகின்றார். பிரியமானவர்களே, ஒரு பெண் 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினாலே பாதிக்கப்பட்டிருந்த பெண், அவள் அநேக மருத்துவரை சந்தித்து எல்லா விதமான செலவுகளும் செய்து அனைத்து விதமான மருந்துகளையும் உட்கொண்டு எந்த பலனும் அவளுக்கு அளிக்கவில்லை. ஆக தன்னுடைய வாழ்விலே அவர் செல்லக்கூடாத மருத்துவர்களெல்லாம் சென்று விட்டார். பார்க்காத மருத்துவர் இல்லை, செய்யாத மருத்துவம் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்விலே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. பிரியமானவர்களே, யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒருவர் இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் தீட்டுப்பட்டவராக கடந்து செல்லாமல் நாம் வைத்திருக்கின்ற அந்த ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கி, ஆண்டவர் நிச்சயம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த துன்பத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவர் என்ற அந்த நம்பிக்கையை நாம் அவர் மேல் வைக்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவார் என்பது உண்மையாக இருக்கும். ஆக நம்முடைய வாழ்விலே துன்பங்கள், சோதனைகள் வருகின்ற பொழுது நாம் ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். இன்றைய 2வது வாசகத்திலே இதைத்தான் பவுலடிகளார் சொல்கின்றார். நீங்கள் நம்பிக்கையிலும் நாவன்மையிலும் சிறந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய நம்பிக்கையும் அந்த நாவன்மையும் மட்டும் போதாது, மாறாக நீங்கள் அறச்செயல்களிலே ஈடுபட வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். இதை மற்றொரு வார்த்தைகளிலே நாம் கூற வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபு கூறுவது போல, உங்கள் செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் மட்டும் போதாது, மாறாக அந்த நம்பிக்கையை செயல் வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அது நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு முழு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே பிரியமானவர்களே, நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நாம் எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து, துன்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் என்பதை உணர்ந்த மக்களாக தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கை இறைவன் மீது வைத்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளாக எடுத்து வைப்போம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகள் கண்டறிவீர் என்று சொன்ன அன்பு ஆண்டவரை, இது உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தில் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நீரே எங்களுக்கு கனியுடன் பெற்று தருவீர் என்ற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய
எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவ பலியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் இணைக்கும் திருவுளமானீர். இவ்வாறு மக்கள் ஒவ்வொரு கடவுளின் ஒன்றிணைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலாலும் தூயாவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் ஞானத்தையும் புகழ செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஏத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானது இருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இறைவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தல்லும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீஃபன் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல்லும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதி கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட புனித பலி பொருளை எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்மோடு ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்து கலை தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனே